வணக்கம். தீபமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையத்தில் மகளிருக்காக தனி ஆட்டோ ஸ்டாண்ட் அமைத்து பாதுகாப்பு வழங்க கோரிக்கை. புதிய பேருந்து நிலையத்தில் மகளிருக்கு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு இடமில்லை. அந்த பகுதி உள்ள ஆட்டோ ஸ்டாண்டு ஓட்டுநர்கள் மிரட்டல். திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்தில் ஆட்டோக்கள் இயங்கி வந்தது. தற்போது புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டு ஆட்டோ ஸ்டாண்ட் இயங்கி வந்தது. இந்த நிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் மகளிர் ஓட்டும் ஆட்டோக்கள் அந்த பகுதியில் சென்று பயணிகளை ஏற்றபோது அங்கு இருக்கிற ஆட்டோக்காரர்கள் இந்த பகுதியில் மகளிருக்கு இடமில்லை என தெரிவித்தனர். மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் மகளிர்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் மகளிர்கள் அந்த பகுதியில் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு நிறுத்த முயன்றபோது அங்கு இருக்கும் ஆட்டோக்காரர்கள் மகளிர் இந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டக்கூடாது எனவும், உங்களுக்கு இந்த இடத்தில் ஸ்டாண்ட் இல்லை எனவும், ஒருமையில் தகாத வார்த்தையில் பேசுவதாகவும் மிரட்டுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் ஆட்டோ ஓட்டும் போது மகளிர்கள் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நேரில் சென்று புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில், நாங்கள் பழைய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஸ்டாண்டில் இயங்கி வந்தது. அதன் பின்னர் தற்போது புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு பேருந்து நிலையம் எதிரில் ஆட்டோ ஸ்டாண்ட் திறக்கப்பட்டது. தற்போது அங்கு ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியில் மகளிருக்காக ஆட்டோ ஸ்டாண்ட் இயக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த பகுதிக்கு சென்றோம். ஆனால் அங்கிருக்கும் ஆட்டோ ஸ்டாண்ட் நபர்கள், நீங்கள் இந்த பகுதிக்கு வரக்கூடாது என்றும், உங்களுக்கு இந்த பகுதியில் ஆட்டோ ஸ்டாண்ட் இடமில்லை என்றும் தகாத வார்த்தை பேசி மிரட்டிவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் பொதுமக்கள் மகளிர் ஆட்டோ ஸ்டாண்ட் புதிய பேருந்து நிலையத்தில் இயக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்து அடிப்படையில் நாங்கள் புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைத்து தர வேண்டும். அது மட்டும் இன்று எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நேரில் சென்று மனு அளித்துள்ளோம் என தெரிவித்தனர். தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி. மூர்த்தி. ஸ்டாண்டு கேட்டு எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். சார் எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ லேடிஸுங்களாம் 15 பேர் இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு உள்ள மிரட்டல் அதிகமாக இருக்குது. வெட்டிடுவேன், குத்திடுவேன், தகாத முறையில் பெண்களை பேசுகிறாங்க. அதனால் வர பிள்ளைங்க பாதி பேர் வெளியே போயிட்டாங்க. இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்டாண்டுன்னு ஒன்று கொடுத்தா நிறைய பேர் உள்ளே வருவாங்க. வர்ற கஸ்டமருக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். எங்களுக்கு ஸ்டாண்டு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். யார் என்ன பேசுறது? உங்களை யார் திட்டுறது? அந்த ஸ்டாண்டில் உள்ளவங்க ஒரு 10 பேர் உள்ளேவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சார். பெண்களுக்கு உரிமையே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் வண்டி ஓட்டணும், பெண்களுக்கு இவங்க உள்ளே வரக்கூடாது, இவங்களை உள்ளே விட்டாக்கா இவங்க பின்னாடி இவங்களை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் உள்ளே வந்துடுவாங்க, நாங்கள் வெளியில் போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீப்பாக பேசிகிட்டு இருக்காங்க சார். இவங்க உள்ளே அப்புறம் பெண்கள், அப்புறம் நாங்கள் வீட்டில் போய் என்ன பண்ண முடியும்?